மண்டே மார்னிங் 9:00 மார்னிங் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ தட் நான் வந்துட்டு மார்னிங் சமைக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக சாதம் வச்சு சஷுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவனை ஸ்கூலுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நம்மளால் இவ்வளோ டயர்டாக இருந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 11:00 வரைக்குமே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருந்தது. சரி, இதுக்கு மேலே படுத்திருந்தா நம்ம வேலை யார் செய்கிறது அப்படிங்கிறதுனால நானே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே. சண்டே நைட் மாவு ஊற போட்டிருந்தேன். மாவு அரைக்க வேண்டிய வேலை தான் பெரிய வேலையாக இருந்தது. துணியெல்லாம் எப்படியோ மெஷினில் போட்டாச்சு. எடுத்து காய போடுறது மட்டும்தான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை. சரின்னு சொல்லிட்டு சஷு வந்து 12:00 வந்துடுவான். அதுக்குள்ளே வந்துட்டு வேக வேகமாக மாவையை அரைச்சி மாவுக்கெல்லாம் கழுவி வெளியே பால்கனியில் வச்சுட்டு அந்த மெஷினையும் தூக்கி உள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்படியே மாவையும் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு கார்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து இட்லி தோசைன்னு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான், முடியல அப்படின்னாலும் மாவரைச்சி வச்சுட்டேன்.